பிரம்மனா வருவார், இந்திரனா வருவார், சந்திரனா வருவார், முருகனா வருவார், விநாயகரா வருவார், எல்லாம் சொல்லி பார்த்தாரு. நீ என்ன மாத்தா வருவார், கடைசியாக ஒரு முடிவை சொல்லுங்க அப்படின்னா, நீ என்ன வடிவத்தில் நினைக்கிறியோ அந்த வடிவத்தில் வருவார் போப்பான்ட்டார். கருதுவார் கருதும் உருவமாம். அற்புதமாக சொல்றார் கருவூர் தேவர். கருதுவார் கருதும் உருவமாம். கருவூர் தேவர் சொன்னது சரியா அப்படின்னா சரிதான். எப்படி தெரிஞ்சுக்கிறது? அதுக்கு தான் ஒரு ஸ்தல வரலாறே வச்சாங்க. கன்றாப்பூர் என்று ஒரு தலம். திரு கன்றாப்பூரில் இறைவன் எப்படி இருக்கிறான்? ஒரு கன்று, ஒரு தறியில தானே இருக்கிறான். ஒரு சைவ பெண்மணி விதிவசத்தால் அவளுக்கு ஒரு வைணவனை திருமணம் செய்து கொடுத்தார்கள். அவங்க என்ன சொல்லிட்டாங்க? சிவபூஜை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. இந்த பொண்ணுக்கு மனசு கேட்கல, சிவபூஜை பண்ணாமல் சாப்பிட முடியாதே. அப்போ என்ன பண்ணுறது? கணவனுக்கும் மாமனார் மாமியாருக்கு தெரியாமல் சிவபூஜை பண்ணணும்னு நினச்சி பின்னாடி தொழுவத்தில் இருக்கக்கூடிய அந்த மாட்டை கட்டுகின்ற ஒரு குச்சி, அந்த குச்சிக்கு தான் தறி என்று பெயர். அந்த குச்சியை போய் பார்த்துச்சு அந்த பொண்ணு. இந்த குச்சியையே சிவபெருமானா நினச்சி பூஜை பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு தினந்தோறும் அந்த குச்சிக்கு பாலபிஷேகம் பண்ணி பண்ணி, இறைவா இங்கிருந்து நீங்கள் அருள் செய்ய வேண்டும்னு கேட்டுக்குச்சு. என்னாச்சு? ஒரு நாள் கணவன் பார்த்துட்டான். ஓ, இந்த பொண்ணு என்னமோ பண்ணுது, இங்கே என்ன பண்ணுற கேட்டா. இல்லை, இந்த குச்சியை நான் சிவலிங்கமாக நினச்சி பூஜை பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னா. அப்படியா? குச்சிக்குள்ள சிவலிங்கம் வருமா பார்த்தலான்னு எடுத்து ஒரு அருவாள் எடுத்து ஒரு வெட்டு வெட்டினா குச்சி ரெண்டா பழந்தது. உள்ளுக்குள்ள சிவம் வெளியே வந்தது. விடிவதுமே வெண்ணீற்றை மெய்யில் பூசி வெளுத்தமைந்த கீழோடு கோவணமும் தற்று செடி உடைய வல்வினை நோய் தீர்ப்பா என்றும் செல்கதிக்கு வழிகாட்டும் சிவனே என்றும் துடியடைய இடைமடவாள் பங்கா என்றும் சுடலைதனில் நடமாடும் ஜோதி என்றும் கடிமலர் தூய் தொழும் அடியார் நெஞ்சினுள்ளே கன்றாப்பூர் நடுதறியை காணலாமே. அப்புறம் பெருமான் அழகா பதில் சொன்னார். ஆக அந்த குச்சிக்குள்ள இருக்கிறது தான் சிவம்னு நினைச்சிங்கன்னா அந்த குச்சிக்குள்ள இருந்து சிவபெருமான் வெளிப்படுவார். நீங்க என்ன வடிவம் வேணா கருதலாம். கருதுவார் கருதும் உருவத்தான். நாம் என்ன வடிவத்தில் விரும்புகிறோமோ அந்த வடிவத்தில் வருவார். இப்போ இது ஒரு வாட்டர் பாட்டில் இருக்குது சார் அப்படின்னா, இந்த வாட்டர் பாட்டில் தான் சிவம்னு நாம் நினைச்சோம்னா சிவபெருமான் வாட்டர் பாட்டிலாக வருவார், சந்தேகமே கிடையாது. அப்படியே ஏற்கனவே சொல்லியிருக்கனா இல்லையா? எறும்புக்கு முன்னாடி சாமி எப்படி வருவார்? எறும்பாத்தான் வரணும், இல்லைன்னா எறும்பு பயந்துக்கும். அப்போ சுவாமி எப்படிப்பட்டவர் என்று சொன்னார்? கருதுவார் கருதும் உருவமாம். நாம் விரும்புகின்ற வடிவத்தில் வருவார். ஆனால் நாம் என்ன பண்ணணும்? விரும்பணும். இந்த வடிவத்தில் இறைவன் இருக்கிறான்னு நினைக்கணும்.